ஃபஸ்ட்டு நாளைய முதல்வருக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா. 2026 கோட்டையில விஜய் எனும் நான் என்று நெக்ஸ்ட் டைம் 12th அவார்ட் வாங்கும்போது சார் சிஎம்மாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள்லாம் சாருக்கு ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்களா? கேட்கல சத்தமா. ஐ எம் வெயிட்டிங். நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சார் அவார்ட் கொடுக்கறது. ஆனால் நானே இன்றைக்கி வரேன்னா அதுக்கு காரணம் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிரின்ஸிபல். என்னோடய ஸ்கூல் பிரின்ஸிபல் ஜெயக்குமார் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் டெய்லி என்னை மோட்டிவேட் பண்ணி எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை சொன்னதுனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். நெக்ஸ்ட் டைம் 12th அவார்ட் வாங்கும்போது சார் சிஎம்மாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள்லாம் சாருக்கு ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்களா? கேட்கல சத்தமா. ஐ எம் வெயிட்டிங். எல்லாருக்கும் வணக்கம். தளபதி சார் அவர்களுக்கும் வணக்கம். என்னோட டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ்க்கு இந்த மேடையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி 10th நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தேன். நான் கேட்டதுக்காக என்னோடய மார்க்கையும் பேரையும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணீங்க. அதுக்கு வார்த்தையால் நன்றி சொல்ல எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. வாக்கால் நன்றி சொல்ல இன்னும் ஒரே ஒரு வருஷம்தான். 2026 கோட்டையில் விஜய் எனும் நான் என்று அவர் சொல்ல நாங்கள் கேட்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம். நன்றி. ஃபஸ்ட்டு நாளைய முதல்வருக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்கள் வந்துட்டு 2026 வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சிஎம் ஆகணும்னா பெண்களின் முன்னேற்றம் பற்றி, நீங்கள் பெண்களின் பாதுகாப்பு பற்றி பேசியிருக்கீங்க நீங்கள் பொதுக்கூட்டத்தில். அது வந்துட்டு நீங்கள் வந்தால் மட்டும்தான் அது முன்னேற்றம் அடையும். கண்டிப்பாக நீங்கள் சிஎம் ஆகணும்னா அடுத்து வந்துட்டு ஊழல் இல்லாத அரசியல் வந்துட்டு நீங்கள் வந்தால் மட்டும்தான் தவிர்க்க முடியும். அது நீங்கள் கண்டிப்பாக வரணும்னா, ஊழல் இல்லாத அரசியல் இருக்கணும்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும்னா ஒரு சில வார்த்தைகள், ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லணும். ஈன்ற பொழுதின் பெரிதிவக்கம் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய். அந்த திருக்குறளுக்கு ஏற்ப 10ஆம் வகுப்பு ஆண்டு பொதுத் தேர்வில் 495 மதிப்பெண்கள் பெற்று எனது பெற்றோருக்கும் எனது பள்ளியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கும் நான் பெருமை சேர்த்துள்ளேன். அதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.